அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வீடியோவில் நம் வாழ்வை மாற்றக்கூடிய, ஹாஜத்துக்களை நிறைவேற்றக்கூடிய, ரசூலுல்லாவின் நேசத்தை பெறக்கூடிய ஒரு அரிய சலவாத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் சலாத்து நாரியா. இது ஒரு துஆ அல்ல, இது நபிமேல் அனுப்பும் ஒரு சலவாத்து. ஆனால் இதில் இருக்கும் வார்த்தைகளும் பொருளும் அருமையும் அதற்காக கிடைக்கும் நன்மைகளும் மனித மனதையும் வாழ்க்கையும் மாற்றக்கூடியவை. சலாத்து நாரியா. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد تنحل به العقد وتنفرج به الكرب وتقلى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بيد كل معلوم لك. இதற்கு தமிழ் பொருள்: யா அல்லாவே, எங்கள் தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் முழுமையான ஒரு சலவாத்தையும் பூரணமான அமைதியும் அனுப்புவீராக. நபி மூலம் அனைத்து தொல்லைகளும் அழிகின்றன, அனைத்து கவலைகளும் விலகுகின்றன, தேவைகள் நிறைவேறுகின்றன, ஆசைகள் நிறைவேறுகின்றன, நல்ல முடிவுகள் கிடைக்கின்றன. அவரது புனித முகம் மூலம் மேகம் கொண்டு மழை பெறப்படுகிறது. அவருடைய குடும்பத்தாரும் மற்றும் நண்பர்களும் சஹாபாக்கள் ஒவ்வொரு கண நிமிடத்திலும் சுவாசத்திலும் உமக்கு தெரிந்த எண்ணிக்கையில் முறையில் சலவாத் உண்டாகட்டும். நபியின் மூலம் எல்லா சங்கடங்களும் அகலும், நன்மைகள் பெருகும், ஆசைகள் நிறைவேறும் என்பதே இந்த சலாத்தின் உள்ளார்ந்த அர்த்தம். சலாத்து நாரியா ஓதுவதின் மூலம் மன அழுத்தம் குறையும், கனவுகள் உண்மையாகும், துஆ செய்யும் மனதிற்கு ஒளியளிக்கும், உடலின் சக்தி, உள்ளத்தில் நிம்மதி, பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அமைதியான மனநிலை உண்டாகும், ஆண்களுக்கு கடன் தீர்வு. இந்த சலவாத்தை நாம் ஒரே நாளில் 4444 முறை ஓதலாம். இதன் மூலம் கடினமான சில ஹாஜத்துக்கள், நடக்கவே நடக்காது என்று நினைத்த சில ஹாஜத்துக்கள் எல்லாம் நிறைவேறும். 4444 என்பது ஒரு பரிசுத்த எண்ணாக கருதப்படுகிறது. இது உறுதியும் மன வலிமையும் காட்டும். இதை நாம் 40 நாட்களில் தினமும் 111 முறை ஓதலாம். ஃபஜருக்கு பிறகு 41 முறை ஓதலாம். ஜும்மா நாட்களில் 100 முறை ஓதலாம். பிரச்சனை நேரங்களில் 313 முறை ஓதலாம். ஹஜ் உம்ரா நேரங்களில் 1000 முறை ஓதலாம். இது ஒரு சலவாத். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மேல் அனுப்பப்படும் ஒரு சிறப்பு தொழுகை. இதை சிறந்த உலமாக்கள், அவுலியாக்கள் தினசரி நூற்றுக்கணக்கில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சலவாத்தை நாம் தூய்மையோடும் மனதோடும் நபிமேல் நேசத்தோடும் ஹாஜத்தை மனதில் வைத்து ஓதினால் இன்ஷா அல்லாஹ் ஹாஜத்துக்கள் அனைத்தும் கட்டாயம் நிறைவேறும். சலாத்து நாரியா ஓதி பலன் பெற்றவர்களின் உண்மை சம்பவங்கள் சிலவற்றை பார்க்கலாம். சம்பவம் 1. குழந்தை இல்லாமல் 8 வருடங்கள் காத்திருந்த ஒரு பெண். அவளுக்கு ஒரு ஆலிம் கூறினார், 4444 முறை சலவாத்து நாரியா ஒரு நாளில் சொல்லுங்கள், பிள்ளை வரம் கேளுங்கள் என்றார். அவள் இரவில் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பிறகு ஓதினாள். 30 நாட்களில் ஆமீனாகின. பிறகு ஒரு மகிழ்ச்சியான குழந்தையின் பிறப்புடன் அவளது வாழ்க்கை மாறியது. நம்பிக்கையோடு கூறும் சலவாத் தீர்வை தரும். சம்பவம் 2. திடீரென வேலை இழந்த ஒரு இளைஞர் நெருக்கடியான சூழ்நிலையில் தினமும் 313 முறை சலாத்து நாரியா சொன்னார். வேலைக்கு வேண்டி 15 நாட்களில் அழைக்கப்பட்டார் ஒரு பெரிய நிறுவனம். சந்தேகமாக இருந்தும் நடந்த நேர்காணலில் அவர் தேர்ச்சி பெற்றார். சலாத் மூலம் தடுக்கப்பட்ட நன்மைகளும் திறக்கப்படும். சம்பவம் 3. ஒரு பெண் 32 வயதானவர் திருமணம் முடியாமல் தவித்தாள். அவளது தாய் 4444 முறை கூறி துஆ செய்தார். 3 நாட்களில் ஒரு நல்ல முன்னோட்டம். 10 நாட்களில் நிச்சயதார்த்தம் முடிந்தது. ஒரு நல்ல முஸ்லிம் குடும்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் சலவாத் சொல்லும் போது துஆ உடனே ஏற்கப்படுகிறது. சம்பவம் 4. ஒரு பெரிய ஆலிம் 60 வயது, நீர் உணவு எதுவும் இன்றி 6 மாதமாக நோய்க்குள் இருந்தார். அவர் மகன் தினமும் 1000 முறை சலவாத்து நாரியா சொன்னார். 1 மாதத்திற்குள் அவருடைய உடல் மெதுவாக சீராகி வந்தது. மருத்துவர்கள் கூறியுள்ளார்கள், மிகவும் மோசமான நிலை, ஆனால் நபிமேல் சலவாத் அவர் உடலை மீட்டது. உடல், மனம், ஆவி 3ஐயும் நலம் பெறச் செய்யும் ஒரு சலவாத்.
சம்பவம் 5. ஒரு குடும்பம் 6 லட்சம் ரூபாய் கடன் முடிவே தெரியாமல் மன அழுத்தத்தில் இருந்தனர். பேராசிரியர் ஒருவர் கூறினார், 40 நாட்கள் தினமும் 111 முறை ஓதுங்கள் என்று அவர்கள் கணவர் மனைவி சேர்ந்து கூறினார்கள். நேரத்தில் வேலை, பக்கத்து வீட்டில் விற்பனை எல்லாம் ஏற்பட்டது. 6 மாதங்களில் கடன் முழுமையாக தீர்ந்தது. சாலிகான நோக்கம் மற்றும் சலபாத் இரண்டும் இணைந்தால் நிச்சயம் அதிசயம் நடக்கும். இவையெல்லாம் கற்பனை கதைகள் அல்ல, உண்மையான முஸ்லிம்கள் வாழ்வில் நடந்த நம்ப முடியாத நிகழ்வுகள். 4444 முறை சொன்னதால் 40 நாட்கள் தொடர்ச்சியாக சொன்னால் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை சீராகும். இதுதான் சலாத்துன்னாரியாவின் மகத்துவம். இந்த உலகமே நம்மை விட்டு விலகலாம், ஆனால் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை மறக்க மாட்டார். நாமும் அவர் மேல் ஸலவாத் சொன்னாலே அவர் பரிந்துரை நமக்கு நேரும். சலாத்துன்னாரியா அது ஒரு வாக்குறுதி இல்லை, அது ஒரு அழைப்பு. நாம் அழைக்கும் ரசூலுல்லாவின் ஒளிக்கதிர். வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீர்களா? நாளை அல்ல, இன்றே தொடங்குங்கள். ஒரு முறை சொல்லுங்கள், ஹாஜத்துக்களை நினைத்து மனதோடு. இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக பதில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.